السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. وقد قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه. بسم الله الرحمن الرحيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இஷாவுடைய தொழுகை ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான். அதற்காக நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். நேற்றைய தினம் இஷாவுடைய தொழுகை ஜமாஅத்தோடு தொழுதால் என்ன சிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லியிருந்தோம். சொல்ல முடியுமா? பிஸ்மில்லாஹ். அல்லாஹ்வை வணங்குவது. சுப்ஹானல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீ இல்மி. ரியா சம்பந்தமாக அதிலிருந்து நாம் தூரமாக இருக்க வேண்டும், தப்பிக்க வேண்டும். ரியாவிற்கு மருந்தாக, இப்போ உதாரணத்திற்காக ஜுரம் வருது, அதுக்கு மாத்திரை சாப்பிடும். ரியா அதிலிருந்து நிவாரணமாக ஒரு மருந்தாக இதற்கு முன்பு 3 பாயிண்ட்ஸை நாம் பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்குல்ல? மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு 4வது ஒரு விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்காக வேண்டி ஈமான்தாரிகள் யாரெல்லாம் கலிமாவை சொல்லி இருக்கிறார்களோ அவர்களுக்காக பிரத்யேகமாக சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றார். அதை பற்றி படிப்பது, அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு மனிதர்களுக்கு அனுப்பியதற்கு பிறகு யாரெல்லாம் பாவமான செயல்கள் செய்கிறார்களோ, குற்றங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தண்டிப்பான். அதற்காக நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். மறுமை நாளிலே அவர்களுக்கு கடும் வேதனை இருக்கிறது. இதை பற்றி படிக்க வேண்டும். இதை பற்றி அறிவு இருக்கும்போது, நாலேஜ் இருக்கும்போது அவனுடைய அமலிலே ரியா வராது. அவனுடைய அமலிலே இஹ்லாஸ் வரும். நாம் ஒரு அமல், அல்லாஹ் எனக்காக சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான், அதை நான் அடைய வேண்டும், சொர்க்கத்திற்கு நிச்சயமாக நான் செல்ல வேண்டும், எது சீரான வழியோ சரியான வழியோ அந்த வழியிலே நான் பயணிக்க வேண்டும் என்ற அந்த பயணத்திலே நாம் சென்று கொண்டிருக்கும் போது நாம் செய்கின்ற அந்த அமலிலே ஒருபோதும் ரியா வராது. உதாரணத்திற்காக நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களிலே காலேஜிலே படிக்கிறார்கள். எக்ஸாம் வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு அல்லது 2 நாட்களுக்கு முன்பு அவர்கள் எப்படி படிப்பார்கள்? சின்சியராக, சீரியஸாக, எந்தவித அலட்சியமும் இல்லாமல் முழு கவனம் செலுத்தி போக்கஸ் பண்ணி அந்த 2 நாட்கள் செலவழிப்பார். எதற்காக? பாஸ் ஆகணும்னு சொல்லி. அப்படித்தான் அல்லாஹ் நமக்காக தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற இந்த சிந்தனை நம்முடைய மனதில் எப்போதுமே இருக்கும் போது நாம் செய்கின்ற அமலிலே இஹ்லாஸ் ஏற்படும். அதற்காகத்தான் ஆரம்பத்திலே சொன்னோம், சொர்க்கத்திற்காக, சொர்க்கத்தை பற்றி அறிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். என்னென்ன அமல்களை செய்வதின் மூலம் அல்லாஹ் சொர்க்கத்திற்குள் அனுப்புவான், என்னென்ன அமல்கள் செய்தால் நாம் நரகத்தின் பக்கம் செல்லுவோம். கடந்த வகுப்புகளிலே நாம் பார்த்தோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விதமான நபர்களை வைத்து நரகத்தினுடைய இனாகுரேஷன் செய்வார். ஆக அந்த ஒரு ஹதீஸ் நம்முடைய நினைவில் இருக்கும் போது நாம் செய்கின்ற அந்த அமலிலே முகஸ்துதி என்கின்ற ரியா வருமா? வராது. கண்ணியமிக்க சகோதரர்களே, நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த 4வது பாயிண்ட், சொர்க்கம்
அதற்குண்டான அறிவு ஞானம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நரகத்திற்கு உண்டான அறிவு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். நான் செய்கின்ற இந்த அமலிலே முகஸ்துதியோடு செய்யும் போது பிறர் என்னை பாராட்ட வேண்டும், பிறருக்காக செய்யும் போது அல்லாஹ் என்னை தண்டிப்பான், நரகத்திற்குள் அனுப்புவான். எப்படி அந்த 3 நபர்களை வைத்து நரகத்தை ஆரம்பிப்பானோ அப்படி நானும் அதில் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்ற பயம் இருக்கும் போது தானாகவே நாம் செய்கின்ற அமலிலே இஹ்லாஸ் வந்துவிடும். இதே போன்று மாற்று மத சகோதரர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை சிரம்பணிகிறார்கள், சஜ்தா செய்கிறார்கள், அவர்களிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள். நம்முடைய மக்கள், அதாவது அஷ்ஷிர்குல் அஸ்கர் என்கின்ற இந்த ரியா செய்யக்கூடியவர்கள், இரண்டும் நாம் கொஞ்சம் கம்பேரிசன் செய்து பார்க்க வேண்டும். ஒரு கூட்டம் சிலை வணக்கத்தில் இருக்கிறது, நாம் எவ்வளவு கேவலமாக பார்க்கின்றோம். அதாவது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு அநியாயமான ஒரு ஷிர்கான ஒரு காரியம் செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் நாம் பிற மக்களுடைய பாராட்டை பெற வேண்டும் என்பதற்காக நாம் செய்யும் போது நாம் அல்லாஹ்வோடு அவர்களை சேர்த்து விட்டோம். நமக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்? அவர்களை செய்தால் ஷிர்க், அவர்கள் செய்தால் பாவமான காரியத்தை செய்கிறார்கள், அவர்கள் செய்தால் பெரும் பாவத்தை செய்கிறார்கள், நாம் செய்தால் பிரச்சனை. அப்படியா? அப்படி நாம் நினைக்க கூடாது. அவர்கள் செய்தால் தவறு என்றால் நாம் செய்கின்ற அமலிலே முகஸ்துதி வந்துவிட்டாலும் நாம் செய்கின்ற அமல் தவறுதான். எனவே தான் நாம் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், அந்த விஷயம் உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும். அர்ரியா என்று மனதிலே பதிவு செய்வதை விட அஷ்ஷிர்குல் அஸ்கர் என்று மனதிலே பதிவு செய்யுங்கள் என்று நாம் சொல்லியிருந்தோம். ஏனென்றால் ஷிர்க்குடைய வார்த்தையை பார்த்து விரண்டோடக்கூடியவர்கள் நாம், அதை குறித்து பயப்படக்கூடியவர்கள் நாம். எப்படி நாம் அந்த அமலை செய்வோம்? எனவே நாம் இதை குறித்து மனதிலே பதிவு. நேற்றைய தினம் இன்றைய தினம் பார்க்க இருக்கக்கூடிய 3வது ஒரு செய்தியாக, நேற்றைய தினம் நாம் ஒரு அமல் நிகழ்காலத்திலே எப்படி மறைத்து செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். அதற்கு 2 உதாரணங்களை சொன்னோம். ஒன்று சுன்னத்தான நஃபிலான தொழுகை வீட்டிலே தொழுவது. 2வது ஒரு உதாரணம் யார் சொல்லுவாங்க? மாஷா அல்லாஹ், சதகா ஜகாத் கொடுக்கும் போது மறைவா, வலது கை கொடுக்குதுன்னா இடது கைக்கு தரக்கூடாது, அந்த மாதிரி 2 உதாரணங்களை நாம் சொல்லுவோம். மறைவு, நம் செய்கின்ற அமலை மறைக்க வேண்டும் என்ற இந்த ஒரு தலைப்பிலே நிகழ்காலத்தை குறித்து நாம் பார்த்தோம். கடந்த காலத்தில் நான் இன்னென்ன அமல்களை செய்திருக்கின்றேன் என்று வெளிப்படுத்துவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்திருக்கக்கூடிய காரியங்களை அங்கீகரிக்க வேண்டும், கபூல் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கவலை அக்கறை எப்போதும் இருக்க வேண்டும். கடந்த காலங்களிலே நாம் நல்ல நல்ல அமல்களை செய்திருப்போம். அதை ஒருவேளை இன்றைய காலகட்டத்திலே என்னென்ன காரியங்களை நான் செய்திருக்கின்றேன் என்று வெளிப்படையாக எடுத்து சொல்லும் போது அந்த அமலிலே ரியா வந்து விடுகிறது. வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது என்றால் அந்த இடத்தில் வேறு விஷயம். அதாவது அனுபவத்திற்காக சொல்லுகிறார்கள், இப்படி எல்லாம் அனுபவத்திலே நான் பார்த்திருக்கின்றேன், இப்படி நீங்கள் செய்தால் நன்றாக இருக்கும், இப்படி நீங்களும் ஃபாலோ செய்யுங்கள் என்று சொல்வது வேற. பெருமைக்காக சொல்லுவது, நான் இவ்வளவு தான தர்மங்களை செய்திருக்கின்றேன், இவ்வளவு ஹஜ் செய்திருக்கின்றேன், இவ்வளவு உம்ராக்களை செய்திருக்கின்றேன், நான் கடந்த காலங்களிலே 10 வருடங்களிலே ஒரு முறை கூட தஹஜ்ஜுதுடைய தொழுகை விட்டதில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, சஹாபாக்கள் செய்த அமல்கள் எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு மூடி மறைப்பதற்கு முயற்சி செய்வார்கள். இன்று சிறிய அமல் செய்கிறார்கள், ஆனால் பிரபல்யம் அதிகமாக செய்கிறார்கள். சஹாபாக்கள் அப்படி இல்லை, பெரிதாக செய்தாலும்
நான் செய்வது குறைவுதான், அதுவும் மறைந்தான். நாம் எப்படி யோசிக்கின்றோம்? நாம் செய்யறது சின்ன அமல் தான், அதுல பெருமை அடைந்தோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் அப்படி ஒருபோதும் செய்யக்கூடாது. கடந்த காலங்களிலே நாம் ஒரு வேளை அது இப்படிப்பட்ட செயல்கள் செய்திருந்தால் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். எப்போதும் நம்முடைய அமல்கள் அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒரு துஆ நாம் இதற்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு பேரும் பெரிய நபிமார்கள். அவர்கள் கஅபத்துல்லாஹை கட்டி முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நபிமார்கள் செய்த அமல் அல்லாஹ் அங்கீகரிப்பான். இருந்தாலும் 2 கைகளை உயர்த்தி துஆ செய்தார்கள். அந்த துஆ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்து நமக்கு படிப்பினையாக பாடமாக கற்றுத் தருகின்றான். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நாம் நிறைவு செய்கிறோம். சஹாபாக்கள் ரமதான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும்ம பல்லிக்னா ரமதான், யா அல்லாஹ் ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவார். ஏனென்றால் ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று, இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த, எவ்வளவு சிறப்புகள் நிறைந்த ஒரு மாதம் என்று அவர்கள் புரிந்து உணர்ந்து வைத்திருந்தார்கள். அதற்காக அதை அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். இது மட்டுமல்ல, ரமதானுடைய மாதம் வந்ததற்கு பிறகு முழுமையாக ஃபோக்கஸ் செய்து அமல் செய்ததற்கு பிறகு ரமதானுடைய தொழுகை, ஈது பெருநாள் தொழுகை தொழுததற்கு பிறகு 6 மாதம் வரைக்கும் அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தனை செய்வார்கள். நாம் செய்த அமல் யா அல்லாஹ் அங்கீகரிப்பாயா. யார் செய்யறது துஆ? சஹாபாக்கள். அவர்களுடைய ஈமான் எங்க? அவர்கள் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ்விடம் அக்கறை கொண்டு கவலைப்பட்டு துஆ செய்தார்கள். சகோதரர்களே, இதிலே நமக்கு என்ன பாடம் இருக்கிறது என்றால், அவர்கள் 1 மாதம் செய்த அமலிற்காக 6 மாதம் வரைக்கும் துஆ செய்கிறார்கள் என்றால், நாம் செய்கின்ற அமல் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை முறை நாம் கையேந்தி பிரார்த்தனை செய்திருக்கிறோம். எனவே நாம் அல்லாஹ்விடம் அமல் செய்யும் போது அந்த அமல் இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு செய்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அந்த அமலிலே இஹ்லாஸ் இருந்தால்தான் அல்லாஹ் அங்கீகரிப்பான். அது மிக முக்கியமான ஒரு கண்டிஷன் அமல் அங்கீகரிப்பதற்கு. எனவே நாம் நம்முடைய செயல்களிலே, நம்முடைய அமல்களிலே இஹ்லாஸை கொண்டு வருவதற்காக முழு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.